ஓ அவ ஆச்சி அப்படி இல்ல, அவளுக்கு 10 பேர் இருந்தா பிடிக்காதான், அப்படி அதனால வேண்டாம் சண்டை வந்துரும்னு சொல்லுதா. சரி கருப்பாயி உன் வீட்டுக்கு வரலாமா? எந்திரிச்சு போக மாட்டாரு. சரி ஐயம்மா உன் வீட்டுக்கு வரலாமா? அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சுந்தராட்சி சொன்னான். ஆமா எங்க வீட்டுல ஐயரு காசிக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். என் வீட்டுல சாமி கும்பிடலாம். ஏன் நீங்க மலையணும்? ஆமா என் வீட்டுல வந்து கும்பிடுங்க. ஆமா அப்ப நாளை மறுநாள் வாரோண்டி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாம் சுத்தம் செய்து வச்சிரு மொழி போடு என்ற ஆட்சிமார்கள் அரண்மனைக்கு வந்து அவியார் விரதம் இருப்பதற்கு நெல் எடுத்தார்கள். அந்த காலம் அப்படித்தான் எடுப்பா. வீடு வாசல்லாம் மொழிகி கழுவி ஆட்சிமார்கள் நெல் எப்படி எடுக்கா? எப்படி எடுத்தா? அள்ளி கொஞ்சம் முள்ளி கொஞ்சம் 3 சருங்கையினால் 3 கை, பின் சருங்கையினால் 3 கை. இதை சேர்த்து எடுத்தோம்னா காலரைக்கு அப்படி நெல்லு சேருமா. அவ்வளவுதான் ஆட்சிமார் எடுப்பா. இதை ஆட்சிமார்கள் ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தினார்கள். அதை திரிச்சா காலரைக்கு அப்படி நெல்லை குத்துனா அரிசி எவ்வளவு சேரும்? இவ்வளவுதான் மானிப்படி தான் சேரும். அரை மான்பிடி 3 மான்பிடி சேரும். அவ்வளவுதான் அரிசி சேரும், பச்சரிசி. இந்த 3 மான்பிடி அரிசியை திரிச்சோம்னா மாவு எவ்வளவு சேரும்? மாவு ஒரு காப்பிடி மாவு சேரும். என்ன ஏன்னு என்ன அது அரிசியே முக்க உலக்கு தான். ஆமா திரிச்சா எப்படி அது காப்பிடி வரும்? உலக்க மாறி மாறி அளந்து போட்டா சேரத்தானே செய்யும். கேட்க ஆமா ஒரு மான்பிடி சேரும் மாவு. இந்த மான்பிடி மாவைத்தான் அந்த காலமெல்லாம் அவையாறு விரதம் இருக்கவங்க பலகாரம் செஞ்சு அம்மாளுக்கு படைச்சு கும்பிட்ட இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்கனே சாப்பிட்டு கையை தொடச்சு வாயை கையை தொடச்சு வீட்டை பார்த்து வந்துருவாங்க, கொண்டுகிட்டு வர மாட்டாங்க. இப்ப ஆட்சிமார்கள் இப்ப உள்ள தாய்மார்கள் விரதம் இருந்தாங்கன்னு வைங்க, என்ன வீட்டுக்காரர் வெடு வெடுன்னு நிக்கிறவா ஏயா அன்னைக்கு கூப்பிடுவா, ஏயா ஏயோ ஏயோ இங்க வாரோம் தலைய ஓடிக்கிட்டே இருக்காதரும், நான் அவையாரம்மா வரத இருக்க போறேன், இங்க வாரோம். அந்த மூடையை பிரட்டுங்க, அந்த ஒரு கோட்டை பிடிக்க சாக்குக்களை இறக்கி போடும், அந்த பெரிய செல்லு மூடைகளை பிரட்டி போடுங்க. என்ன கொசு கடிக்கும், அந்த சாக்குக்களை இறக்கி போடும். நெல்லு குத்திட்டு வாங்க, 145 வச்சுக்கோங்க, உமக்கு போடுங்கடம் போடுங்கடம். ஆமா ஒரு குவார்டர் அடிச்சுக்கோரும்னே அடிச்சுக்கோருமையா. இந்த நெல்லை அள்ளிட்டு போய் ஆமா குத்தணுமா? ஆமா ரைஸ் மில்ல குத்தி திருப்பி வீட்டுக்கு ஓயாம வரப்படாது, அங்கே திருச்சி வரும். டிரைவர் என் குழந்தை பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நான் அவியார விரதம் இருக்க போறோம்னு சொல்லுங்க. அப்ப ஆம்பளை காத்து கேக்கா மாவை பக்குவமா கொண்டு வாங்க. ஆமா வீட்டுக்கு வந்துருவாரு. சரி மறுநாள் ஒரு 200 கொடுப்பாரு. இந்தாங்க ஆமா இதை கொண்டுகிட்டு போங்க, உங்களை தான் சந்தைக்கு போங்க. காது கேக்கா கேக்கு சந்தைக்கு மலையாளம் தேங்காய் 2 தேங்காய் வாங்கிக்கோங்க. ஆமா 2 தேங்காய் வாங்கிக்கோங்க. எனக்கு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. அம்மாளுக்கு பிச்சி பூ வாங்கிக்கோங்க. உங்க அண்ணன் தம்பிமார் பொண்டாட்டி குறுப்பு சேலை எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு சேலை 50 எடுத்துவாங்க. எனக்கு ஒரு சேலை கல்றக்குறிச்சில எவ்வளவு சேலை இருக்குங்க, இங்கேயும் போய் எடுத்துவாங்க. ஏன் அங்கேயும் போகணும்? ஆமா எனக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வாங்க. அவ்வியார் விரதம் இருக்க போறேன். ஆமா ஆமா சோறு கறி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தண்ணியை ஊத்திருங்க. ஆமா அப்படி சொல்லிக்கிடுவாளா? போயிட்டு வரேன். ஆமா ஆம்பளை காதுக்கு கேட்டுரும்ல. அம்மா அங்க இருந்து அந்த காலம் ஊர் அடங்கி உண்டு உறங்கினதுக்கு அப்புறம் தான் போவாங்க. ஆமா உண்டு அடங்கி 11 மணிக்கு மேல சாமி கூட போவா. இப்ப அவையாரமா விரதம் இருக்க போறவங்க பெரிய குத்துப்போனி நிறைய மாவு. அப்படியே உள்ளூர்ல 2 மகா இருக்காங்க. கள்ளவுச்சில 2 மாலை கட்டி கொடுத்து அவளை கொடுக்கணும் பலாரம். மேலப்பாவர்ல 3 மகா இருக்கா. சாம்ட்ரேல 3 மகா இருக்கா. பொண்ணும் கொடுத்து பம்பளில 3 மாவா இருக்கா. வீக்கேபூர்ல 3 மாவா இருக்கா. ஓ அங்கே இருக்கோ. ஆமா எல்லாருக்கும் கொடுக்கும்போது என் சமந்தாரிகளுக்கும் கொடுக்கணும்ல. என் மாவா கொடுக்காளோ கொடுக்க மாட்டாளோ. சமந்தாரி குறை பேசுவா. பெரிய பெரிய தூக்கு சட்டி நிறைய போகுது, பலகாரம் பஸ்ல போகுது. இப்ப பஸ்ல பலகாரம் காரேறி போகுது. அப்படி போக கூடாதுல. அப்படிங்கிற ஒரு கோட்டை நெல்லு இப்ப காணாது. அங்கனே போங்க, அங்கனே சாப்பிட்டுக்கணும். ரோட்ல போனானா 6 மணிக்கே புறப்பட்டு போவா. ஆமா குழந்தை பிள்ளை உட்கார்ந்துருப்பாரு. ஐயா குழந்தை பிள்ளை அவ்வியார விரதம் இருக்க போற, அவரு சும்மா தான் இருப்பாரு. இவ சும்மா போக வேண்டியதானே. உங்க நொண்ணங்கிட்ட சொல்லிரும்பா அவ்வியார விரதம் இருக்க போறேன். நொண்ணங்கிட்ட சொல்லிரு. சொல்லியாச்சு அண்ணங்கிட்ட எல்லாம். ஆமா ஆனா ஆட்சிமார்கள் அப்படி அல்ல. அப்படி அந்த காலத்துல கிடையாது. அப்படியே அரிசியை திருத்தி அதை மாவாக எடுத்துக்கொண்டு திருச்சி உண்டடங்கி ஊர் உறங்கினதுக்கு அப்புறம் 11 மணிக்கு மேல ஆமா ஆட்சிமார்கள் சுந்தராட்சியுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். மாலை மஞ்சள் தங்கப்பழத்தோடு பத்தி. அம்மா சுந்தராட்சி
வா 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 வா. அம்மா இருந்தா எடுத்துக்கிட்டு வா, காலகாலத்துல கும்பிட்டு முடிக்கலாம்னா. இவ கையால பதறதான். அம்மானா என்னன்னு எனக்கு தெரியாது. இதை சொன்னியா? ஆம்பளை இல்லாத வீட்டுல அம்மால கும்பிடணும்னே நீங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். என் புருஷன் காசிக்கு போயிருக்காரு. அவையார் அம்மானா என்னன்னா? ஆமா ஏண்டி இப்போ சொல்லுதியே? இந்த ராத்திரில அவையார் அம்மால திடீர்னு எங்க போயிடுவாங்க? பேங்க் கும்பிட்டா தோசை வந்துரும். 4 பேர் வீட்லயும் கேட்டு வேங்கக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். தோசை வந்துருமா? அடுத்த வீட்டுல வாங்கினாலும் தோசை வந்து சேரும். ஆமா நம்மளே ஒரு அம்மனை உருவாக்கிடலாமே. ஆமா ஆட்சிமார்கள் கொண்டு வந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சம் அள்ளினா, ஒவ்வொரு குத்து அள்ளுனா, மாவால் ஒரு அம்மனை பிடிச்சா, மஞ்சளால் ஒரு அம்மனை பிடித்து கண் பதிச்சு அதுக்கு மஞ்சனை எல்லாம் பூசி மஞ்சனை பூசி கண்மலர் பதித்து, ஆமா ஆட்சிமார்கள் தல பலகையை எடுத்து வைத்து அம்மனை வச்சு 2 அம்மனை வைத்து மாலை ஓட்டி அம்பாளை வணங்குகிறார்கள். ஆமா ஆட்சிமார்கள் பலகாரம் செய்தார்கள். அந்த காலத்துல அந்த காலம் பலகாரம் செஞ்சாங்கன்னா விளக்கு போல, விரல் போல, அம்மி, குளவி, உரலு, உலக்கை, அவரப்பந்தல், பகடச்சி, விரவு போல் பலகாரம் செய்வார்கள். இப்படி பலகாரத்தை படைச்சு போடணும்ல. இப்ப இங்க இருந்து போன உடனே உருட்டி 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 உருட்டின மாதிரி உருட்டி போட்டுற வேண்டியதுதான். ஒரு கொப்பரை மாவு இருக்கு, என்னைக்கு உருட்டி உருட்டி போட்டுற வேண்டியது. ஆனா ஆட்சிமார்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆட்சிமார்கள் பலகாரம் செய்து பக்குவமாக அம்மாளுக்கு படைத்து நல்ல தீவதத்தை ஏத்தி அவையார் அம்மாளுடைய கதைகளையும் சொன்னார்கள், சொல்லி வணங்குனாங்க. இப்ப அவையார் அம்மா கதை பழைய காலத்து ஆளுக்கு தான் தெரியும், இப்ப உள்ள ஆளுகளுக்கு தெரியாதுல. இப்ப அவையாரமா விரதம் இருக்க போறவங்க என்ன கதைக்கு பதில் இன்னொரு கதை பேசுதாங்க. என்ன சொல்லாங்க? தங்கம் 1 கிராம் 7000 ரூபாய். ஏடி வச்ச தங்க விலை வைக்கல தங்கத்தை வாங்க முடியுமா? 7000 ரூபாய் விற்கக்கூடிய இந்த விலையில எழுத்த வீட்டுக்காரி பெரிய மாலை போட்டிருக்கா, தங்கமா பித்தாளையா? அது என்னமோ தெரிய கணக்கு பளிச்சு எடுத்துட்டியோ கேட்க. இப்ப தங்கமும் பித்தாளையும் ஒன்னா தானே தெரியுது. கலர் அப்படித்தான். இந்த மஞ்சள் தேரும். வீட்டுக்காரன் பம்பரமா வரானே. ஏடி புரிஞ்ச வெளிநாட்டுல இருக்கான். என் வீட்டுக்கார பேல பாரு, குடியார பே இருக்கதையும் கொண்டு ஒரு நாளைக்கு வேலைக்கு போறேன், என் புருஷன் 9 நாளைக்கு வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டுதான் இருக்கதையும் கொண்டு அட வச்சுட்டான். அவ புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு. அம்மா படத்தான் செய்ய கொத்தா. இன்னொன்னு தெரியுமா? என்ன? அந்த வள்ளியம்மை குழுவுல எடுத்து பத்தீசா வட்டிக்கு விடுதாட்டியோ? ஏடி புருஷனுக்கு வட்டி கொடுக்காட்டியோ? இப்படித்தான் புறணி நடக்குவாங்க. ஆனா அங்க ஆட்சி சொல்ல மாட்டாள் அப்படி. அந்த காலம் அப்படி கிடையாதுல்ல. ஆமா அப்படி பலகாரத்தை செய்த அம்மாளுக்கு படைத்த அம்பாளை வணங்கி விட்டு ஆட்சிமார்கள் அங்கே சாப்பிட்டு முடித்தார்கள். ஆமா மணியை பார்த்தா மணி 3 ஆச்சா? மணி கரெக்டா 3 ஆச்சு. ஆமா ஏண்டி சுந்தராச்சி, பொழுது விடிவதற்குள்ள 2 அம்மனையும் ஆத்துல கொண்டு போய் கரைச்சிருடி. ஆமா ஆத்து கரையில கெங்கல் ஆண்கள் கண்ணுக்கு படக்கூடாது. மணியை பார்த்தா மணி 3 தானே ஆகுது. ஆமா நீங்க போங்க, நான் ஞாபகமா கரைச்சிருவேன். ஆச்சி சொன்னா ஆட்சிமார்கள் புறப்பட்டார்கள். பச்சரிசி பலகாரம் சாப்பிட்டா பாருங்க. ஆச்சி சாப்பிட்டால விடிய விடிய முழிச்சிருக்கா. சுந்தராச்சி அசந்து தூங்கிட்டா. சூரிய உதயமாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு. வெயில் சனலோடு அடிக்கி. ஆச்சி முகத்துல சூரிய ஒளி சில்லுன்னு அடிக்கி. சனலோடு அடிக்க பதறி முழித்தா. ஐயோ மணி 6 மணி தாண்டி போச்சு. 6 மணி ஆச்சு. ஆண்கள் கண்ணுக்கு படாம ஆட்சிமார்கள் 2 அம்மனையும் கரைக்க சொன்னாலே. சொல்லிட்டு போயிட்டாள. அந்தனர்கள் சந்தி பண்ணக்கூடிய நேரமாச்சே. பொழுது விடிஞ்சு போச்சு. அவ எங்க போவேன், என்ன செய்ய? நான் என்ன செய்ய போறேனோ தெரியலையா. ஆத்துல குளத்துல கிணத்துல கரைச்சாலும் ஆண்கள் வரக்கூடிய நேரமாச்சு. பொழுது விடிஞ்சிருச்சா? ஆச்சி யோசித்து பார்த்தா, நம்ம வயிறு ஒரு கெங்க தானே, நம்ம வயிறு வத்தாத சமுத்திரம் தானே. நல்ல ஒரு வட்ட பாத்திரத்தை எடுத்து இந்த அவையாரம்மா பலகாரம் வச்ச தண்ணி இருக்கு பாருங்க. ஆமா அதையும் தூக்கி ஊத்தினா 2 அம்மனையும் போட்டு கரைச்சா கரகரான்னு கிடைச்சா. சுந்தராச்சி குடிச்சா. ஐயா வயிறு ஒரு கெங்க பத்திரமா இருக்கட்டுமே. ஆமையா ஆச்சி 2 அம்மனையும் அருந்தின மகிமைனால. ஆமையா அன்ற மாதம் குளிமாறந்து அதுவே குளி கர்ப்பமானா அதுல ஒரு கர்ப்பமானா. போடு அவளும் முற்று கூலி மறந்து உலகாம இருப்பாளே. நங்கை கூலி மறந்து 40 நாள் கர்ப்பமானோ. ஆச்சி 40 நாள் கர்ப்பமானா. போடு
கஞ்சு கூடி மறக்காளே கண்ட பண்டம் நினைக்காளே ஆச்சி கஞ்சு கூடிய மறக்கா மாங்காவை திம்பமா தேங்காவை திம்பமா புளியங்காவை திம்பமான்னு நினைக்கலாம். மண்ணாங்கட்டிய திம்பமா எரிச்சாம்பல திம்பமா நம்மளுக்கு என்னமோ ஏதோ தெரியலையே என்னமோ என் வயிறுக்குள்ள என்னமோ தெரியலையே ஐயா அவன் மருத்துவத்தை அழைக்காளே ஏடி அம்மா மருத்துவமே. அந்த காலம் கர்ப்பவதினு இருந்தா மருத்துவச்சினா குடிமகள் அந்தியும் சாயந்தரமா வந்து கைபிடிச்சு பாப்பாங்க கணக்கு கரெக்டா இருக்குமா. இத்தனை மணிக்கு குழந்தை பிறக்கணும் டைமும் தப்பாது பத்தியடா. இப்ப அப்படி கிடையாது. இப்பமெல்லாம் நம்ம ஸ்கேன் போட்டு பார்த்தாலே என்னது பார்த்தா தெரிய மாட்டேங்கான். போறவ ஒழுங்கா டேட்டா சொல்லணும்ல, அவங்கள குறை சொல்லக்கூடாது. இங்க இருந்து போறவங்க ஒழுங்கா சொல்லணும்னா நாளா சொல்லணும்ல. ஆமா இங்க மாத்தி சொன்னா அப்ப அப்படி சொல்லக்கூடாதுல. 10 நாள் குறையா சொன்னா 10 நாள் அங்கேயும் குறையா சொல்லுவாங்க. ஆமா இவங்க 10 நாள் கூடுதல் சொன்னா அவங்க கூடுதல் சொல்லுவாங்க. இவ்வளவு தானே. ஆனா அப்ப கைபிடிச்சு பார்த்தா கரெக்டா சொல்லுவான். அந்த காலத்துல இந்த கம்ப்யூட்டர் காலம் அப்ப கிடையாது, அதனால கைபிடிச்சு பார்த்தாங்க. கையை பிடிச்சு பாப்பா. அப்படி மருத்துவச்சியானவள் கைபிடித்து பார்த்தா. ஆமா ஆச்சி ஆச்சி என்னது இது என்ன ஐயர் போய் 6 மாசம் ஆச்சு. நீ இப்படி இருக்கலாமா? என்னடி இன்னைக்கு நீங்க கர்ப்பமா இருக்கீங்களே. என்ன கல்ல தூக்கி தலையில போடுதா? கர்ப்பமா இருக்கனா? இது எப்படி நடந்துச்சு ஆச்சி? ஆமா அடியே மருத்துவம் மருத்துவம் அவையார் அம்மா வேறதான் இருந்தேன்டி. ஆமா 2 அம்மனையும் கரைச்சு குடிச்சேன். அன்னையில இருந்துதான் இப்படி எனக்கு இருக்கு அம்மா. ஆச்சி நான் நம்புவேன். பெண்ணுக்கு மனமிறங்கு கருவ கலைத்திடடி எவ்வளவு காசு கேட்டாலும் உனக்கு தாரு. அது கருவ கலைக்கு சொல்லல என் கருவ கலைத்தையானா காசு பணம் தந்திடுவேன். உருவ கலைத்தையானா உறுதுணையா இருந்திடுவேன். ஆச்சி அவ சொன்ன போது அந்த மருத்துவமன் சொல்லுதாளோ ஆச்சி இதனால இதுவரைக்கும் தொழிலுக்கு விரோதமா நடந்ததே கிடையாது. என்னைய மாதிரி பொண்ணு ஐயர் இல்லாத நேரம் இப்படி கர்ப்பமா இருக்கீங்களே ஊருக்குள்ள தெரிஞ்சா ஒரு மாதிரி பேசுவாங்களே. என் புருஷன் இருக்கலாம் இப்படி இருந்தானா? பெண்ணுக்கு மனமிறங்கி நான் கருவ கலைக்க மருந்து தாரேன் ஆச்சி. அவ கருவ கலைப்பதற்கு கரிமருந்த கொடுப்பாளே. கருமருந்த கொடுக்கும் போதோ கரு உருவா வளருதையோ. உருவ கலைப்பதற்கு உரமருந்த கொடுப்பாளா. ஒரு கருவா வளருதையோ. ஒரு வாரமாச்சு. சுந்தராட்சி மருத்துவச்சியை கூப்பிட்டா ஏட்டி மாசம் 2 ஆச்சா உனக்கு பணங்காசு தாரம்னு சொன்ன பாத வெத்தி கருவை கலைக்கத்தானே மருந்து கேட்டேன். கலைக்கலையா ஆச்சி உங்க மேல சத்தியமா நான் கருவை கலைக்கத்தான் மருந்து கொடுத்தேன். கருவை கலைக்கத்தான் மருந்து கொடுத்தவங்களுக்கு அதையும் மீறி கரு உருவா வளருதானா இது தெய்வ சக்தி தான், ஈசனுடைய அருளே. இனிமே என்ன செய்ய முடியும்? இனி கருவை கலைத்தா உங்க உயிருக்கு ஆபத்து. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். நீங்க என்னைய மாதிரி பொண்ணு. ஆமா நான் பெண்ணுக்கு புறம் பேச மாட்டேன். ஆமா ஆமா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒழுங்கா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கோங்க ஆச்சி. ஆத்தாடி நீ என்னைய மாதிரி பொண்ணுல நான் புறம் பேசினா என் நாக்கு அழிவிருமே அப்படி சொல்லுவா. சொல்லவே மாட்டம்பாங்க. சொன்னா வயிறு வெடிச்சிரும் சொல்லாம இருந்தா. அப்ப சொல்லாம இருக்க மாட்டா. என் கொதவளைய அறுத்தாலும் ஆமா நான் உள்ள ரகசியத்தை சொல்ல மாட்டேன்பா. சொல்ல மாட்டேன்னு சொல்ல கொட்டு போட்டு அடுத்த போய் கொதவளைய அறுத்துருவா கூட இருந்தேன். அதானே கொட்டு போட்டு மேலத்துல இருந்து கழுத்தலையும் அடிச்சிட மாட்டான். எங்க அப்பா புறணி பேச பார்த்தா ஒண்ணு ஊரு ஊரா போய் பேச ஆரம்பிக்கும். ஆமா ஊரு ஊரா நம்ம உள்ளூருக்குள்ள பார்த்தா தெரிஞ்சிடும். புறணி பேசுறதுக்கா துட்டு கொடுக்காங்க. யாரு கொடுப்பா அப்படி? ஆமா புறணி வச்சு துட்டு கொடுக்கல. அதனால அப்படி சொல்லக்கூடாதுல, பேசக்கூடாதுல. இன்னையில இருந்து ஆமா வீட்டுக்குள்ள உள்ள வேலையெல்லாம் நீங்க பாருங்க.
நீங்க பாருங்க வெளியே உள்ள வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஆமா உங்களுக்கு குழந்தை பிறகு நாள் வரைக்கும் உங்களை விட்டு நான் ஒரு பக்கமும் போக மாட்டேன். யாரும் எந்திரிச்சு கேட்க கூட நீங்க இருந்துக்கோங்க. அப்படி என்னைய மீறி யாராவது உங்களை பார்க்கணும்னு வந்தாங்கன்னா எந்திரிக்காதங்க. ஆச்சி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. ஆமா எந்திரிக்காதங்க. அதையும் மீறி ஆச்சிக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா வயித்துல பாண்டம்னு நான் சொல்லி ஏமாத்திருந்தேன். அதை சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டேன். இவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. ஆமா அப்படி மறுத்து வச்சு ஆட்சிக்கு துணையாகவே இருக்கின்றாள். ஆத்தனா தேத்தனா அப்படி இருக்க சுந்தராட்சியானவ தலப்புல சூழில ஆமையோ அவ 3 நல்ல மாதமாச்சு முத்து முத்த வேத்திடுமா முகத்தில் கலை 4 மாதமாச்சு நாருத்தங்க திங்கால 5 மாதமாச்சு அங்கம் எல்லாம் தங்க நீரம் அரவயிறு பூரணமா 6 நல்ல மாதமாச்சு ஆண்டவேனே அடமாங்க 7 நல்ல மாதமாச்சு அவ எரிச்சாம்பல் திம்பாளே யாழ் நல்ல மாதமாச்சு போடு 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 8 நல்ல மாதமாச்சு முட்ட வருகுதன்பா கட்டம் பண்ண பிட்டு தும்பா 9 மாதமாச்சு வாழ போல அவ படுத்த படுக்க மாட்டா பாய் போட்டா தூங்க மாட்டா இருந்தா இருக்க மாட்டா எழுந்தறிந்து நின்னாலும் நிக்க மாட்டா நிக்க மாட்டா அவன் நிலை கொண்டு இருக்க மாட்டா நிலவண்டு இருக்க மாட்டா 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருக்கின்றாள். 10வது மாதம் பரிபூர்ண கர்ப்பமாகி அந்த சுந்தராட்சி பெண்முடியா குட்டி ஐயர் மனைவி சுந்தராட்சி பெண்ணானவா மருத்துவத்தை தான அழைத்தாள். 10வது மாத்தையில அடி அடி அம்மா மருத்துவமா என் வயிறதுவோ வலிக்குதம்பா வானாலும் போகுதம்பா எடுப்பதுவோ எனக்கு அறியுதம்பா இடையதுவோ எனக்கு தளருதம்பா இருக்கதுவோ எனக்கு அறியுதம்பா உடலத்தானே எனக்கு பெறட்டுதம்பா இருப்பேனோ இறப்பேனோ சாவு வேணோ கிடைப்பேனோ ஆச்சி நான் எத்தனை பேர்காலம் பார்த்திருப்பேன். எத்தனை வரைக்கு ஏன் இப்படி அழுது புலம்புதீங்க? நான் கைராசி உள்ளவா தலைப்பிள்ளை சூலி இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு துணைக்கு நான் இருக்கேன். ஆமா நீங்க பயப்படாதங்க. ஆமா ஐயா முக்காலியை எடுத்தா முகட்டிலே கயத்தை போட்டா ஆமையோ ஆச்சி கயறதைத்தான் பிடிக்காடா அந்த கடவுளை தான் பாடோ அந்த சுந்தராட்சி பெண்ணவளுவா அவ அடி தொடியா வயருலந்து வயருளைந்தா வயருலந்து 2 பெண் குழந்தையா பெற்றெடுத்தா ஆச்சி வயருலந்தியா போடு 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 ஓய்
கர்ப்பத்தில ஒரே சூலாதில இரண்டு பெண் குழந்தை பெற்றெடுத்தா ஆட்சி சூலாதில போட் 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 இரண்டு பெண் குழந்தை வந்து பிறந்த போது செக்க நல்ல சிகப்பழகையா அது செந்தூர பொட்டு நிறமழகும் வங்கி நல்ல தலையழகும் வாடாமல்லி நிறமழகும் கோர நல்ல தலையழகா கோர தலையழகு முக பொட்டு குழந்தையா போட் 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 ஒரே சூழல மாவால் செய்த அம்மனையும் மஞ்சளால் செய்த அம்மனையும் கரைச்சு குடிச்சால ஆமையா அந்த இரண்டு அம்மனும் இரண்டு பெண்ணாக வந்து பிறந்திருக்கா தன் பூலோகத்துல வந்து அவதாரம் செய்திருக்க ஆட்சி மயக்கமாக இருக்க ஆட்சிக்கு மயக்கம் தெரியல மருத்துவம் பார்த்தா ஐயோ ஐயோ என்ன ஆட்சிக்கு சொன்ன வாக்க காப்பாத்தணும் ஆமா 10வது மாதம் என்ன குழந்தை பிறந்தாலும் கொப்புள் கொடி அறுக்காம குளிப்பாட்டாம ஐய உணராம ஆமா எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வந்துருதோம்னு சொன்னமே நம்ம ஆட்சியில அந்த வாக்க காப்பாத்தணுமே ஆமா ஆட்சி மயக்கம் தெளிஞ்சுதானா என்னதான் இருந்தாலும் அதவ பிள்ளை விட்டு கொடுப்பாளா பெத்தவ பிள்ளைய விடுவாளா அன்னைக்கு ஐயர் இல்ல கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொன்னா கண்ணால பார்க்கல சொல்லிட்டா பிள்ளைய கண்ணுல பாத்துட்டானா இன்னைக்கு கண்ணால பாத்துட்டான்னா விட மாட்டாளா பிள்ளைய விட மாட்டா அப்பா நம்ம செய்து கொடுத்த சத்திய வம்பா பேரும் அப்படி மறுத்து வச்சு பொண்ணுக்கு பெரும் பேச மாட்டேன் 10 மாசம் காவல காத்து பொத்தி பொத்தி வச்சிருந்தது போயிருமே ஆமா என்று மறுத்து வச்சியானவா ஆமா ஐயா மனசை தேத்தி கொண்டு ஆட்சி மயக்கம் தெரியல கொப்புள் கொடி அறுக்காம ஐய உணராம கொப்பாடை கூட ஒதுக்கல அந்த வலிக்காம குழந்தைய அப்படியே எடுத்து ஒரு கூடையில வச்சா ஒரு வெள்ளை துணியில பொதிஞ்சா ரெண்டு போஞ்சா ஒரு கூட பையில எடுத்து வைத்து ஆமா ஆச்சி விறு 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 விறுவிறுன்னு வாரா மறுத்து வச்சு ஓட்டமும் பெருநடை வாராள் ஐயா அவன் எங்க வாராளானா தையன் வாசலுக்கு வவ்வால் ஓடும் கசமருகில் உசுல மர அடியதில சூழியத்தையனுடைய வாசலிலே ஆமா வவ்வால் ஓடும் கசத்தின் அருகிலே உசுல மரத்துக்கு அடியில இந்த மறுத்து வச்சு கொலை கொப்பெல்லாம் புடுங்கி போட்டா மெத்த மாதிரி ஆக்கிட்டா இரண்டு பிள்ளையும் தூக்கி போட்டா திரும்பி பார்க்கல அந்த மறுத்து வச்சு திரும்பி பார்க்காம கண்ணீரோடு வருகிறார் ஓட்டமா ஓடியாரா அப்படி வரும்போது உசுல மரத்துக்கு மேல் இருந்தது 5 தலை சென்னாகும் 5 சென்னாகம் பாக்கு இந்த நாகம் இந்த குழந்தையை ஞானத்தால் பார்த்தது தெய்வ குழந்தை இது சாதாரண குழந்தை அல்ல சாதாரண குழந்தை கிடையாது இந்த இரண்டு பிள்ளைகளும் ரம்பையும் ஊர்வசியும் ஆமா தெய்வ பிறப்பிலாது ஆரியமுத்துப்பட்டே முன் செம்மத்தில் ஒரு பத்மாசுரன் ஆமா இறைவனை எண்ணி இவர் தவம் இருந்தார் 12 வருஷமாக யார் இந்த பத்மாசுரன் பத்மாசுரனாகவே இருந்து தவம் செய்யும் போது இவர் தவமோ கைலாசம் முழங்கி நிற்கின்றது ஆமா இவர் தவத்தை கலைத்தாக வேண்டும் என்று எண்ணி என்ன தேவ முனிவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் அந்த இந்திர பகமா தெய்வலோகத்துல தான் இந்த இரண்டு பெண்களும் ஆடுவார்கள் ஆமா இந்த ரம்பை ஊர்வசி இருவேர்களையும் அழைத்து பத்மாசுரன் தவத்தை கலைக்க சொன்னார்கள் ஆமா ரம்பை ஊர்வசி இருவேர்களுமே தன்னை அலங்காரம் செய்து கொண்டு பத்மாசுரன் தவத்துக்கு முன்னாலே ஆடி பாடி விளையாடி கொண்டு வருகிறார்கள் ஆமா என்னதான் இருந்தாலும் இவ்வளவுதான் தவங்களை செய்தாலும் ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை பெண்ணால கெட்டவர்கள் பேர் உலகில் அது ஒரு ரம்பை ஊர்வசி பெரிய பேர்